90s கிட்ஸா இருக்கட்டும், மில்லேனியல்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஜென்ஸியா இருக்கட்டும். எல்லா ஜெனரேஷன்லயுமே வந்துட்டு பொறுப்பு இல்லாதவங்க, பொறுப்பு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவா தான் இருப்பாங்க. நான் என்ன பத்தி கவனிக்கவே இல்ல. எல்லாம் மத்தவங்களுக்காக தான் பண்ணேன். ஃபேமிலிக்காக தான் பண்ணேன். என்னோட லவ்வருக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸா இருக்கும், மில்லேனியல்ஸா இருக்கட்டும். நிறைய இடத்துல புலம்புறதையும், அது மீம்ஸா வர்றதையும், எங்களுக்கு எதுவுமே இல்ல பாத்தியா அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கீங்க. எனக்கு இந்த ப்ரொஃபஷன் தான் வேணும். நான் இதுதான் பண்ணுவேன். எனக்கு இதுல இவ்வளவு வருமானம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் வெரி ஹாப்பி. எங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஃபியூச்சருக்கு இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. எதுக்கு கடன் வாங்குறோம், நம்மளால அதை கட்ட முடியுமா, இது மாதிரியான ஒரு யோசனைகள் எதுவும் இருக்காது. பட் ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் அதிகமா இருக்கும். அதுக்கு எப்படியாவது நம்ம நிறைய சேர்த்து வச்சிடணும், சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய 90s கிட்ஸ் கிட்ட இருக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஜென்சி விசஸ் 90 கிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சார் வந்து டாக்டர் அர்த்தநாரி, மனநல மருத்துவர், சைக்காட்டிஸ்ட். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஜென்சின்னாலே பொறுப்பு இல்லாம ஜாலியா பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருப்போம்னு எல்லாரும் பொது கருத்தா வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? எந்த ஜென்ரேஷன் வேணா எடுத்துக்கோங்க. 90s கிட்ஸா இருக்கட்டும், மில்லேனியல்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஜென்ஸியா இருக்கட்டும். எல்லா ஜென்ரேஷன்லயுமே வந்துட்டு பொறுப்பு இல்லாதவங்க, பொறுப்பு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவா தான் இருப்பாங்க. நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, ஜென்சி பசங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி கெரியர் ஓரியன்டேஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்கள முன்னிலைப்படுத்துற கான்செப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ எனக்கு இதெல்லாம் இல்ல, நான் என்னை பத்தி கவனிக்கவே இல்லை, எல்லாம் மத்தவங்களுக்காக தான் பண்ணேன், ஃபேமிலிக்காக தான் பண்ணேன், என்னோட லவ்வருக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸா இருக்கும், மில்லேனியல்ஸா இருக்கட்டும், நிறைய இடத்துல புலம்புறதையும், அது மீம்ஸா வர்றதையும், எங்களுக்கு எதுவுமே இல்ல பாத்தியா அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் 90sல. உங்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கீங்க. எனக்கு இந்த ப்ரொஃபஷன் தான் வேணும், நான் இதுதான் பண்ணுவேன், எனக்கு இதுல இவ்வளவு வருமானம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் வெரி ஹாப்பி. இதனால எங்க அம்மா அப்பாவோ என் சொசைட்டியோ வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. பட் இந்த போல்ட்னஸ் நான் 90 கிட்ஸ் கிட்ட அவ்வளோவா பார்க்கறது கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஃபியூச்சருக்கு இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது மட்டும் தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபாலோ பண்ணுவோம். பட் ஆனால் ஃபாலோ பண்ணி எப்படியாவது அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் நிறைய போயிடும். ரைட்? அது வீடாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எதுக்கு கடன் வாங்குறோம், நம்மளால அதை கட்ட முடியுமா, இது மாதிரியான ஒரு யோசனைகள் எதுவும் இருக்காது. பட் ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் அதிகமா இருக்கும். அதுக்கு எப்படியாவது நம்ம நிறைய சேர்த்து வச்சிடணும், சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய 90s கிட்ஸ் கிட்ட இருக்கும். அதனாலேயே அவங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு, நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு, லேட்டா மேரேஜ் பண்ணிட்டு, லேட்டா வந்து லைஃப்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, ஆனா அதனால பின்னால கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நான் எங்களோட ஜென்ரேஷன்ல ஒரு ப்ராப்ளமா பார்க்குறேன். பட் உங்க ஜென்ரேஷன்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்றீங்க, நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறீங்க, ஆனா எப்படியாவது நீங்களும் சர்வைவ் ஆகிறீங்க தானே. ஸோ அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் அ குட் திங். 90s கிட் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும்? 90 கிட்ஸோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பிடிக்குது பிடிக்கல அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் நாங்க பண்ணுவோம், இல்லை பண்ணவே மாட்டோம்.